அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் செய்த துரோகத்தால் தான் கலைஞர் கருணாநிதி மரணமடைந்ததாக பரபரப்பை கிளப்பி இருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளரும் எம்பியுமான RS பாரதி. அந்த பேச்சை முதலில் கேட்டுவிடுங்கள். அண்மையிலே ஒரு நடிகர் மறைந்தார், விஜயகாந்த். காலையிலே 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் செய்தி வருகிறது. 7:30 மணிக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின், யாரும் அவரை கேட்கவில்லை, விஜயகாந்துக்கு அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்படுவார் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்த பிரேமலதாவும் கேட்கல, எவனும் கேட்கல. ஆனால் தானாக அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுவார் என்று சொன்னார் என்றால் எந்த விஜயகாந்த்? அந்த விஜயகாந்த் மட்டும் 2016 கலைஞர் அவர்கள் கேட்டபோது நம்மோடு கூட்டணியை வைத்து ரொம்ப அழகாக கலைஞர் சொன்னார். விஜயகாந்த் என்கிற கனி மரத்தில் இருக்கிறது, நிச்சயமாக அந்த கனி என் மடியிலே தான் விழும் என்று மிகுந்த உருக்கத்தோடு பெருந்தன்மையோடு விஜயகாந்துக்கு அழைப்பு விட்டார் 2016 தேர்தலில். ஆனால் அந்த விஜயகாந்த் நம்மோடு கூட்டு சேர மறுத்துவிட்டு தனியாக நின்றார். அன்றைக்கு மட்டும் அவர் தனியாக நின்றாமல் நம்முடைய கூட்டணியில் இருந்திருப்பாரே, ஆனால் கலைஞர் ஒரு முதலமைச்சராக செத்திருப்பார். இன்னும் சொல்லால் மறந்திருக்கவே மாட்டார். முதலமைச்சர் பதவி 2016 கிடைத்திருந்தால் அந்த தெம்பிலேயே அவர் வாழ்ந்திருப்பார். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் ஜெயலலிதா கூட செத்திருக்கார். கலைஞர் முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதா நேரம் அமெரிக்காவுக்கு போய் உடம்பெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கின்னு எதெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அதுவும் உயிரோடு இருந்திருக்கும். அதே போல் இந்த விஜயகாந்தும் செத்துருக்க மாட்டார். அன்னைக்கு படுத்தவர் தான், அதுக்கப்புறம் எந்திரிக்கல. அவரும் எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு நமக்கு எதிர்கட்சியாக தலைவராக இருந்தால்தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு விஜயகாந்த் எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்தார். முதலமைச்சராக மறைய வேண்டிய கலைஞருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட இல்லாத ஒரு நிலையிலே அவரை மறைய செய்த காரணமாக இருந்தவர் விஜயகாந்த். இருந்தாலும் தளபதி மு.க. ஸ்டாலின் செய்தார் என்றால் என்ன காரணம்? அந்த வழி அவருக்கு தெரியும். கலைஞர் கருணாநிதி மனைவிகள், குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் என முழுமையாக வாழ்ந்தவர். எனவே அவர் இன்னொருவர் செய்த துரோகத்தினால்தான் மரணமடைந்தார் என சொல்வதே முட்டாள்தனமான ஒன்று. அடுத்ததாக 2011 சட்டமன்ற தேர்தலின் போது பள்ளம் நழுவி பாலில் விழும் என்று விஜயகாந்துடன் கூட்டணி அமைக்க கலைஞர் கருணாநிதி காத்திருந்தார் என்பது உண்மைதான். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அப்போது கனிமொழிதான் விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இறுதி செய்து வைத்திருந்தார். ஆனால் அந்த கூட்டணியை மு.க. ஸ்டாலின் முற்றிலும் விரும்பவில்லை. எனவே யாரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கவில்லை என்று செய்தியாளர்களிடம் சொன்னார் அவர். இதனை அடுத்துத்தான் மக்கள் நல கூட்டணி பக்கம் சென்றார் விஜயகாந்த். ஆக கலைஞர் கருணாநிதியின் மரணத்திற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் தான் என்று சொல்ல முடியுமா? RS பாரதி ஏன் இப்படி உளறுகிறார் என தெரியவில்லை. இன்னொரு விஷயம், திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற வெறியோடு அன்று மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்தது இன்று மு.க. ஸ்டாலினோடு அட்டை போல ஒட்டி கொண்டிருக்கும் திருமாவளவனும் வைகோவும் தான். நன்றி.